கர்த்தர் வார்த்தையிலிருந்து பொருளாதாரத்தில் பலன் பெறுவதை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். நல்ல நிலத்தார் பலன் கொடுப்பார்கள். எப்படி? தேவ வார்த்தையை கேட்கிறதுனாலும் உணர்கிறதுனாலும். யார் வார்த்தையை? தேவ வார்த்தையை. கேட்கலன்னா என்ன ஆகும்? தேவ வார்த்தையை கேட்காம மனைவி வார்த்தையை கேட்டதுனால தேவன் தோட்டத்திலிருந்து முதல் மனுஷனையே துரத்தி விட்டுட்டாரு. சாபம் உண்டாயிடுச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க? பேதுருவோட பிரசங்கத்தில் தேவ வார்த்தையை கேட்டதுனால 3000 பேருக்கு மேலே ரட்சிக்கப்படுறாங்க, சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் ஐக்கியத்தில் சேர்ந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாயிடும், எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துடும், சாபம் இருக்காது. தேவ வார்த்தையை கேட்கலன்னா ஆசீர்வாதத்தை இழந்தாச்சு. தேவ வார்த்தையை கேட்டால் ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த வார்த்தையில் ஆசீர்வாதம் உண்டு. அந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை, கோடா கோடி பெருக்கத்தை கொண்டு வரும். அதிலே வேதனை இருக்காது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதனையை போக்குறது தான் தேவனுடைய வார்த்தை. வார்த்தையின் வல்லமை வேதனையின் வல்லமையே மாற்றி போடும். இல்லாமையை, ஏழ்மையை, தரித்திரத்தை, வறுமையை, குறைவை, தாழ்ச்சியை, பணமுடுக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் உள்ளது. நிச்சயமாய் மாற்றும். God bless you.